சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தந்தையும் மகனும் உயிர் தப்பியுள்ளனர். மேற்கு மாம்பலம் பிருந்தாவன் தெருவில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் விஜயகுமார் என்பவரின் வீட்டின் மேற்கூரையின் ஒரு பாதி திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் இருந்த தந்தையும் மகனும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்நிலையில் அந்த குடியிருப்பில் வசித்து வரும் மக்கள் அதே பகுதியில் புதிய குடியிருப்பு கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசு வட்டாரங்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குடியிருப்பு வாழ தகுதியில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டதாக கூறுகின்றனர். மதுரை மாவட்டம் சின்ன கற்பூரம்பட்டியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்க அமைப்பு உத்தரவை ரத்து செய்ய கோரி மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம், கருங்காலக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசின் டங்ஸ்டன் கனிமச் சுரங்க அமைப்பு உத்தரவை ரத்து செய்ய கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சின்ன கற்பூரம்பட்டி மந்தை திடலில் ஏராளமான மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சென்னை மாதவரத்தில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 2 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மாதவரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் ரோஜா நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 1.5 கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார்கள், 2 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மக்களை ஏமாற்றி தீர்மானம் போடுபவர்களை தீர்மானமாக மக்களும் ஏமாற்றுவார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கேரளாவிற்கு வைக்கம் நிகழ்ச்சிக்கு போனதை தாங்களே பாராட்டிக் கொள்கிறார்கள். அதே கேரளாவிலிருந்து தமிழக மக்களை பாதிக்கும் மருத்துவ கழிவுகள் கொட்டியதை கண்டுகொள்ளாமல் இருந்ததை மக்கள் தீர்மானமாக எதிர்க்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். மழை வெள்ள காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் மக்களை காக்காத திமுக அரசு 200 என்று இருமாப்புடன் பேசி மக்களை ஏமாற்றி தீர்மானம் போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விடியலை தருகிறோம் என்ற அவர்களுக்கு ஆட்சியிலிருந்து மக்கள் விடுதலை தருவார்கள் என்றும், விடியலை தராமல் விளம்பரம் மட்டுமே நடக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தே இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கனமழையின் காரணமாக சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளன. வலையப்பட்டி, பணிக்கம்பட்டி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 700 ஏக்கருக்கும் மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் தேங்கிய மழை நீரால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்தன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக விட்டு பொழிந்த கனமழையின் காரணமாக சாய்ந்த நெற்பயிர்கள் தற்போது முளைவிட்டிருப்பதால் விவசாயிகள் கடுமையாக வேதனை அடைந்தனர். இதன் காரணமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முற்பட்ட 7 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஓசூர் பகுதியில் யானை தந்தங்கள் கடத்தி வந்து விற்பனை செய்ய இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இஎஸ்ஐ ரிங் ரோட் பகுதியில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் 2 யானை தந்தங்களை கடத்தி வந்த 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் யானை தந்தங்கள் கடத்தி வர உடந்தையாக இருந்த மேலும் 3 பேரை கைது செய்து தலைமறைவாக இருக்கும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடியும் வருகின்றனர்.